நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. ஆதரவளிக்கலாம் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. இன்று காலை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தலைமை அலுவலகத்திற்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் குறித்து தலைமைக்கு அறிக்கை அளித்துள்ளார் கிறிஸ் ஜோடங்கர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராகுல் காந்தியும் விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் வேண்டும் என்ற நிலையில் தற்பொழுது 10 இடங்கள் தாவேகாவிற்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் காங்கிரஸ் ஆதரவளிக்கலாம் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்ராம். என்ன விவரம்? வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று பரபரப்பாக வெளியானது. குறிப்பாக தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு 108 இடங்களை வென்றிருக்கிறது. குறிப்பாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118 இடங்கள் தேவை. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த 234 இடங்களில் சரியாக பிரித்தால் 117, அதிலிருந்து ஒரு இடம் கூடுதலாக 118 இடம் இருந்தால் அந்த கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்றிருப்பதால் கூடுதலாக இன்னும் 10 பேருடைய ஆதரவு தேவை. அவருடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்று தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே இந்த ஆட்சியில் பங்கு என்று அந்த ஒரு கூறி அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசி வந்த நிலையில் இறுதியாக அந்த கூட்டணி முடிவாகாமல் போனது. தேர்தல் முடிவுக்கு பிறகும் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் கூறியிருந்தார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் குறித்து தலைமைக்கு அறிக்கை என்பது தெரிவிக்கப்படும். அதே போல இந்த காங்கிரஸ் கட்சி திமுக அதாவது தாவேகாவுடன் செல்வதற்கு குறித்து அகில இந்திய தலைமையை முடிவு செய்யும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சி சார்பாக வெற்றி பெற்ற இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று காலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கு வர இருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்ற தகவல் என்பது உறுதியாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்று விரும்பியிருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டணி அமையாமல் போனது. அவர்கள் கூடுதல் தொகுதி திமுகவிடம் கேட்டிருந்தார்கள், கூடுதல் தொகுதி கிடைத்திருந்தது. காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது இந்த ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டு இப்படி ஒரு வாய்ப்பு என்பது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருந்தது. அந்த வாய்ப்பை அவர்கள் நழுவ விட்டிருந்தார்கள். தற்பொழுது 10 பேருடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி வென்றிருக்கிறது. அதே போல நேற்றைக்கு வெற்றி பெற்றவுடன் ராகுல் காந்தி கூட விஜய்க்கு தொலைபேசி மூலமாக அழைத்து வாழ்த்து என்பது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்னும் ஒரு சில நாட்களில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்த விஜய்க்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக கலந்து ஆலோசித்து முடிவு என்பது எடுக்கப்படும் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல அடுத்த கட்டமாக இந்த 5 உறுப்பினர்களும் தலைமை அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாகவும் அதே போல ஆட்சியில் பங்கு என்ற அவர்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வண்ணமாக இந்த தேர்தல் முடிவு அமைந்திருப்பதால் அவர்கள் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு என்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆதரவு தெரிவித்து அவர்கள் இந்த ஆட்சியில் பங்கு அந்த அமைச்சரவையில் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருப்பதால் அதை பயன்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருப்பதாகவே நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த முடிவு என்பது இறுதியாக எடுக்கப்படும் என்று நமக்கு டெல்லி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சுப்ரம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.